பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை கடுதாசியை போட்டு பார்வதியை வேற மாதிரி எழுதி விட்டுருக்காங்க போல. அந்த லெட்டர் பார்த்த உடனே சாந்த சுரபியாக இருந்த பார்வதி இப்போ கோவத்தின் உச்சத்தில் போய் நின்று ரியாக்ஷன் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அவங்கள கோவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஏதாவது டாஸ்க்கு கொடுத்து விட்டாரோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா இந்த தேர்ட் டே 2 நாளாக பெருசாக கண்டென்ட் இல்லை. 3ஆவது நாள் சீக்ரெட் டாஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. மேபி ஏதாவது கொடுத்து விட்டு எழுதி விட்டு இப்படி டென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம். சரி, அந்த ப்ரோமோவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணிடுங்க மக்களே, மறந்துடாதீங்க. நானும் எல்லா வீடியோவில் கேட்டிருக்கீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் நிறைய பேர் மொட்டை கடுதாசி எழுதுவது உண்டு. அதில் இப்போ குறிப்பாக இந்த கடந்த 2 நாளாக யார் அந்த மொட்டை கடுதாசி அதிகமாக எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா வியானா அவங்க தான் மொட்டை கடுதாசி அதிகமாக எழுதுறாங்க. அந்த ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இதை யார் எழுதுனாங்களோ அவங்க ரொம்ப ரொம்ப கேவலமான ஆட்டிடியூட் இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை சொன்ன உடனே கேமரா ஜூம் ஆங்கிள் வியானா எழுதுற மாதிரி காட்டுறாங்க. எப்படி வியானா எழுதுற மாதிரி சொல்றாங்க. இதில் என்னன்னா வியானா எழுதுறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. மேபி எடிட்டர் நம்பர்ல சுத்தல்ல விட்டு வேலையை பார்க்கலாம்னு நினைச்சிருந்தா அப்படின்ற சந்தேகமும் எனக்கு வருகிறது மக்களே. இது யார் எழுதுனாங்களோ ரொம்ப கேவலமான ஆட்டிடியூட் இருக்கவங்க வியானாக்கு ஜூம் வைக்கிறாங்க. ஒருவேளை ஜியானாவே எழுதியிருக்கலாம், பட் நம்ம முழுசா நம்பிடக்கூடாது. ஏன்னா ப்ரோமோ மேன் நம்மளை குழப்பறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, டுஸ்ட் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியானா தான் எழுதியிருப்பாங்க, நம்ம சான்ஸா வச்சுப்போம். ஒரு சந்தேகமும் ஒரு பக்கம் இருக்கட்டும். மேக்சிமம் வியானா, இன்னொரு பக்கம் ஒரு சந்தேகம் யார் மேலேயே அதை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாமே. அப்புறம் இன்னும் ஒரு முறை ஒருத்தர் கேரக்டர் இது இன்னும் ஒரு முறை ஒருவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணும் நினைக்கிறாங்க. அந்த லெட்டர் மூலிமா கேரக்டர் அசாசினேஷன் பண்ண நினைக்கிறாங்க. இது என்னது இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவது ரொம்ப ரொம்ப தவறு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. யாருமே யாரையும் பண்ணக்கூடாது. விவாதம் அப்படின்றது, டிபேட்ன்றது ஒரு ஹெல்த்தியாக இருக்கணுமே தவிர்த்து இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத நான் நினைக்கிறேன். என்னதான் இது ஒரு வேலை சீக்ரெட் டாஸ்க்கு இல்லை டென்ஷன் பண்ணுறதுக்கான டாஸ்காக இருந்தாலும் இப்படிலாம் எழுதுவது தவறு தானே அப்படின்றதான் எனக்கும் தோணுகிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்வதி அந்த லெட்டர்லேருந்து பிரின்சிபல் சார் இந்த லைனை மட்டும் கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி பார்த்தா குட்டிவாடன் கையை காயப்படுத்தி தர்மலிங்கம் சார் அவர் வசம் அடுப்பாங்கரைக்கு அப்படின்ற 2 லைன் இருக்கு. குட்டிவாடன் இந்த வீட்டில் யார் அதிகமாக பயன்படுத்தியிருக்கா? வியானா தான் குட்டிவாடன். அந்த குட்டிவாடன்ற டைலாக் கேட்ட உடனே வியானா தான் எழுதியிருப்பாங்கன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கேப்சர் ஆயிருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. மேபி இந்த குட்டிவாடன் டைலாகை போட்டு விட்டு வியானாவை கோத்து உள்ளான்ற மாதிரி யோசிச்சிருந்தா அப்படிங்கிற மாதிரி. எதுக்கும் இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால்ன்ற மாதிரி 2 ஆங்கிள் யோசிக்க தோணுதுங்க. கம்ப்ளீட்டாக ஒருத்தர் மேலே பிளேம் போக விரும்பல. யார் எழுதுனாங்கன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, குட்டிவாடன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருந்தா டைரக்ட்லி அது வியானா தான் எழுதியிருப்பாங்கன்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ டைரக்டாக ஒரு க்ளூ கொடுக்குற மாதிரி எழுதுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த இடத்துல சந்தேகம் வருது. மேபி இன்னொருத்தர் யாரோ எழுதிட்டு அந்த பழியை குட்டிவாடன்ற மாதிரி வியானா மேலே போடுறதுக்கான முயற்சியும் பண்ணலாம் இல்லையா? வியானா மேலே போட்டு அதை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே பிரகாசமாக இருக்கிறது. அந்த இடத்துல டவுட் பண்ணலாம். ஓகே, அடுத்து என்னது, குட்டிவாடன் கையை காயப்படுத்தி குட்டிவாடனுக்கு ஏதோ ஒன்று அடிபட்டிருக்கு போல, கையில் ஏதோ பெருங்காயங்கள் ஏற்றப்பட்டிருக்கு போல. குட்டிவாடனுக்கு யார் க்ளோஸாக இருக்காங்களோ அந்த நபர் எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத வேணால் எடுத்துக்கலாம். தர்மலிங்கம் சார் அவர் அடுப்பாங்கரைக்கு அப்படின்ற மாதிரி, அடுப்பாங்கரையில் வேலை வாங்குறாங்க, சொல்லிக் கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்றத அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு நடுவில் பிரின்சிபலை ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க மேடம், ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறீங்க? கம்முன்னு விடுங்க சார். கேரக்டராக இருந்தாலும் என்ன கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஒரு கேரக்டர் ரோலாக இருந்தாலும் இவங்க கன்வே பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? பாடி இதை யார் சொல்கிறா வர்றா பாய் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. கேரக்டர் இருந்தாலும் என்ன கன்வே பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இதில் நான் சிம்பிளுங்க, கர்மா இஸ் பூமராங் மக்களே. ஏன்னா நம்ம ஒருத்தர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஒரு விஷயம் நமக்கு வரும்போது தான் அடுத்தவன் என்ன ஃபீலிங்ஸில் இருந்திருக்கான், என்ன கஷ்டப்பட்டிருக்கான்னு தெரியும். அதுதான் இப்போ பார்வதிக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நான் பார்க்குறேன். இவங்க இஷ்டத்துக்கு ஒருத்தர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலான்னு பல விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல. அதே ஒரு விஷயம் உனக்கு எதிராக வரும்போது அப்போ வலிக்குதா, அப்போ அந்த வேதனை என்னன்றது புரியுதா? அதான் சொல்கிறேன்.
ஸோ நம்ம விடும் வார்த்தைகள் என்னைக்கா இருந்தாலும் ரிட்டன் நம்மளை வந்து அடிக்க தான் செய்யும். அதுதான் இப்போ பார்வதிக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதில் அதுக்கப்புறம் பார்வதியும் பி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தவங்ககிட்ட பேசும்போதும் விடும் வார்த்தைகளும் அப்படின்றதான் ஹைலைட்டான விஷயம். யார் எந்த கேரக்டராக இருந்தாலும் கன்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யார் எல்லையை மீறி யாருமே பேசக்கூடாது. கன்வே பண்ணுறதுல கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் திஸ் லெட்டர் இஸ் பியூர்லி பர்சனல் அஃபெக்ட். எப்படி ஃபுல்லாக பர்சனல் அட்டாக் தான் என்ன பண்ணுறாங்க. இந்த மொட்டை கடுதாசியில் வந்திருக்கிற இன்டென்ஷனே வேற மாதிரி இருக்கு. அது எப்படி சார் அப்படின்னா மாதிரி திரும்ப திரும்ப பார்வதி பேசிட்டு இருக்காங்க போல. ஒரு பாயிண்ட்ல வெளியே கார்டன் ஏரியாவில் அப்படி சொல்லி 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 சொல்லின்ற மாதிரி கடுப்பாயிட்டார் தர்மலிங்கம் சார். ஏன்னா தர்மலிங்கம் சாரை பற்றி அந்த லெட்டரில் எழுதிருக்குன்றதால ஒரு காண்ட வர்றாரு. சார் பாயிண்ட்டை புரிஞ்சிக்க மாட்டீங்களா சார், பாயிண்ட்டை புரிஞ்சிக்க மாட்டீங்களான்ற மாதிரி பார்வதி பேசி முடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த பார்வதி ரொம்ப நேரம் திரும்ப திரும்ப பேசியிருக்காங்க போல. அதனாலதான் தர்மலிங்கம் சார் பொங்கி எழுகிறார் அப்படின்றது பார்க்க முடியுது. இந்த வாரம் தர்மலிங்கமோட வாரமாவே அமையுது மக்களே. பாய் கைஸ்.